அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி ஃபஸ்ட்டு அரபிக்கில் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் என்னென்னா, முதல் சென்டென்ஸ் ஃபஸ்ட்டு சென்டென்ஸ் நீ எங்கே இருக்கேன்னு கேட்கும். சரியா? நீ எங்கே இருக்கிற, வேர் ஆர் யூ, தும் கஹா ஹோ, தும் கஹா ஹோ, நீ எங்கே இருக்க, வேர் ஆர் யூ. இதுக்கு என்ன அரபிக்? வைன் இன்த, வைன் இன்த. சரியா? வைன் வேர் இன்த யூ. அப்போ அரபிக் அடின்னு பார்க்கும்போது நமக்கு அரபிக் படி பார்த்தா வேர் யூ தான் வருது, வேர் ஆர் யூ வராது. ஆனால் நான் என்ன சொல்கிறோம்னா, இந்த அரபிக் லாங்குவேஜில் இந்த ஆர், இஸ், ஆம் இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நம்ம தான் சேர்த்துக்கணும். சரியா? அப்போ நம்ம இப்போ சொல்லும்போது வேர் ஆர் யூன்னு சொல்கிறோம். சரியா? வென் இன்த, வேர் ஆர் யூ, நீ எங்கே இருக்க, தும் கஹா ஹோ. சரியா? ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அதுக்கு ஆன்சர் சொல்கிற மாதிரி நினச்சிக்கோங்க. நம்ம ஒரு ஆள்கிட்ட, ஒரு பையன்கிட்ட கேட்குறோம். அப்போ அவன் என்ன சொல்கிறான்னா, நான் என் நண்பனோட இருக்கேன்னு சொல்கிறான். நம்ம கேட்குறோம் வேர் ஆர் யூ வென் இன்தன்னு கேட்குறோம். அவன் என்ன சொல்கிறான், நான் என் நண்பனோட இருக்கேன். ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட், மே அப்னா தோஸ்த் கே சாத் ஹூம், மே அப்னா தோஸ்த் கே சாத் ஹூம், ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட், நான் என் நண்பனோட இருக்கிறேன். சரியா? இதுக்கு என்ன அரபிக்? ஆனா மா சத்தீக்கி, ஆனா மா சத்தீக்கி, ஆனால் ஐ மா வித் சத்தீக்கி மை ஃப்ரெண்ட். இப்போ சேத் சொல்லும்போது ஒரு ஆம் மட்டும் சேருங்க ஐக்கு அடுத்தால. அப்போ ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட் கரெக்டாக வருது. சரியா? இந்த ஆம் நம்ம சேர்க்கலன்னா அரபிக் படி பார்த்தோம்னா ஐ வித் மை ஃப்ரெண்டுன்னு தான் வரும். சரியா? ஏன்னா இந்த ஆம் அரபிக்கில் கிடையாது, நம்ம தான் சேர்த்துக்கணும். அப்போ ஐ எம் வித் மை ஃப்ரெண்ட், மே அப்னா தோஸ்கே சாத்துவும், நான் என் நண்பனும் இருக்கிறேன். அதுக்கு அரபி அனமா சத்தீக்கி. சரியா? ஆனால் ஐ மா வித் சத்தீக்கி மை ஃப்ரெண்ட். ஓகே. அடுத்தது என்ன சொல்லுவாங்க? அடுத்தது என்ன தெரியுமா? இது யாருன்னு கேட்குறோம். மின் ஹாதா, அதாவது இவர் யார், இவர் யாருன்னு கேட்குறோம். ஹுயிஸ் திஸ், ஏ கோன் ஹே. ஹுயிஸ் திஸ், ஏ கோன் ஹே, இவர் யார். இதுக்கு என்ன அரபிக்? மின் ஹாதா, மின் ஹூ ஹாதா திஸ். கரெக்டாக வருது. ஒரு இஸ் நம்ம சேர்த்துக்கணும். அப்போ மின் ஹூ ஹாதா திஸ், ஹூ இஸ் திஸ். கரெக்டு. ஓகே. ஏ கோன் ஹே, இவர் யார். சரியா? புரிஞ்சுதா? சரி, அதுக்கு ஆன்சர் என்ன சொல்கிறோம்னா, இவர் என்னுடைய நண்பன்னு சொல்லணும். சரியா? இவர் என்னுடைய நண்பன். ஏ மேரா தோஸ்த் ஹே, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஏ மேரா தோஸ்த் ஹே, இவர் என் நண்பன். இதுக்கு என்ன அரபிக்? ஹாதா சத்தீக்கி, ஹாதா சத்தீக்கி. மின் ஹாதான்னு கேட்குறான். அப்போ மின் ஹாதான்னா ஹுயிஸ் திஸ். இப்போ நம்ம சொல்கிற பதில் என்னென்னா, திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், இவர் என் நண்பன், ஏ மேரா தோஸ்த் ஹே. சரியா? ஹாதா சத்தீக்கி, ஹாதா திஸ், சத்தீக்கு ஃப்ரெண்ட், சத்தீக்கி மை ஃப்ரெண்ட். சரியா? அப்போ ஹாதா திஸ், சத்தீக்கு மை ஃப்ரெண்ட். அப்போ சேர்த்து திஸ் இஸ் மை ஃப்ரெண்ட், ஒரு இஸ் மட்டும் நம்ம சேர்த்துக்கிறோம். இவன் என் நண்பன், ஏ மேரா தோஸ்த் ஹே. சரியா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். என்ன கேட்குறாங்கன்னா, நீ கல்யாணம் ஆனவனா ஆகாதவரா, நீ கல்யாணம் ஆனவனா ஆகாதவரா. இதுக்கு என்ன அரபிக்? நீ கல்யாணம் ஆனவனா ஆகாதவரா. ஆர் யூ மேரிட் ஆர் நாட், ஆர் யூ மேரிட்னு கேளுங்க. கல்யாணம் ஆனவரான்னு கேட்போம், ஆகாதவரான்னு கேட்க வேண்டாம். நீ கல்யாணம் ஆனவரா, ஆர் யூ மேரிட். क्या आप शादीशुदा है, क्या आप शादीशुदा है, आर यू मैरिड. நீங்கள் கல்யாணம் ஆனவரா. இதுக்கு என்ன அரபிக்? ஆ இந்த மத்சோச், ஆ இந்த மத்சோச். இந்தன்னு சொன்னால் யூ, ஆ இந்தன்னா ஆர் யூ, கொஸ்டினாக மாறும் அது. சரியா? அந்த ஒரு அலிஃபை நம்ம சேர்த்தோம்னா ஆ இந்தன்னு படிக்கணும். அப்போ ஆர் யூ மத்சோச் மேரிட். அப்போ சேர்த்து சொல்லும்போது ஆர் யூ மேரிட். கே ஆப் ஷாதிஷுதா, நீங்கள் கல்யாணம் ஆனவரா. சரி, இதுக்கு என்ன ஆன்சர் சொல்கிறாங்கன்னா, இல்லை நான் சிங்கிள், இல்லை நான் கல்யாணம் ஆகாதவன், இல்லை நான் திருமணம் ஆகாதவன். சரியா? அப்போ இதுக்கு என்ன அரபிக்? இல்லை நான் திருமணம் ஆகாதவன், नहीं मैं अकेला हूँ, नहीं मैं अकेला हूँ, இல்லை நான் திருமணம் ஆகாதவன், नो आई एम सिंगल, नो आई एम सिंगल. சரியா? नहीं मैं अकेला हूँ, இல்லை நான் திருமணம் ஆகாதவன். இதுக்கு என்ன அரபி? ல அன ஆசப், ல அன ஆசப். லன்னு சொல்லி அடுத்தால அன ஆசப். சரியா? ல நோ அன ஐ ஆசப் சிங்கிள், ஆசப். சரியா? செட்டு ஆசப் சிங்கிள். சரி, அப்போ சேத் சொல்லும்போது நோ ஐ எம் சிங்கிள் கரெக்டாக வருது மீனிங். ஓகே. சரி, அடுத்த சென்டென்ஸ் வாங்க. அடுத்த சென்டென்ஸ் என்ன தெரியுமா? நீ எங்கே வசிக்கிறாயின்னு கேட்குறாங்க. சரியா? நீ எங்கே வசிக்கிறா, வேர் டு யூ லிவ், வேர் டு யூ லிவ், ஆப் கஹாं रहता है, आप कहाँ रहता है, वेर डू यू लिव. நீ எங்கே வசிக்கிறா. இதுக்கு என்ன அரபிக்? வைன் தஸ்குன், வைன் தஸ்குன், வைன் வேர் தஸ்குன் யூ லிவ். சரியா? இந்த டூ நம்ம இடையில சேர்த்துக்கணும். என்ன அரபிக் படி பார்த்தா வேர் யூ லிவ்னு தான் வருது. சரியா? வைன் தஸ்குன், வைன் தஸ்குன், வேர் யூ லிவ், வேர் டு யூ லிவ், நீ எங்கே வசிக்கிறாய், ஆப் கஹாं रहता है. கரெக்டாக? ஓகே. வைன் வேர் தஸ்குன் யூ லிவ், அப்போ நம்ம வேர் டு யூ லிவ்னு நம்ம சொல்கிறோம். கரெக்டாக? ஓகே. அடுத்தால அதுக்கு ஆன்சர் என்ன சொல்லணும்னா, துபாயில் வசிக்கிறேன்னு சொல்கிறோம். சரியா? நான் துபாயில் வசிக்கிறேன், ஐ எம் லிவிங் இன் துபாய், ஐ எம் லிவிங் இன் துபாய், மே துபாய் மே रहता हूँ, நான் துபாயில் வசிக்கிறேன். இதுக்கு என்ன அரபிக்? நான் துபாயில் வசிக்கிறேன், ஐ எம் லிவிங் இன் துபாய், மே துபாய் மே रहता हूँ, மே துபாய் மே रहता हूँ. சரியா? இதுக்கு என்ன அரபிக்? அஸ்கூன் ஃபி துபாய். சரியா?
ஆஸ்கூன் ஃபி துபாய். ஆஸ்கூன் ஐ ஆம் லிவிங், அந்த அஸ்கூன்ங்கிறதுல ஐ ஆம் லிவிங் வர அந்த அஸ்கூன் சொன்ன அஸ்கூனில் மீனிங் இருக்குது. சரியா? ஃபி இன் துபாய் துபாய். அப்போ சேர் சொல்லும்போது आस्कून आई एम लिविंग फी इन दुबई दुबई. अब क्या जब आई एम लिविंग इन दुबई में रहता हूँ, நான் துபாயில் வசிக்கிறேன். சரியா? ஓகே. சரி, அடுத்தது என்ன பாருங்கள், உன் வீடு எங்கே இருக்குன்னு கேட்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அது எப்படி கேட்பாங்க? வேர்ஸ் ஒரு ஹவுஸ் துமாரா கர் கஹா ஹை. உன்னோட வீடு எங்கே இருக்குது? சரியா? உன்னோட வீடு எங்கே இருக்குது? வேர்ஸ் ஒரு ஹவுஸ் துமாரா கர் கஹா ஹை. துமாரா கர் கஹா ஹை. இதுக்கு என்ன அரபிக்? வைன் பெய்திக். வைன் பெய்திக். வைன் வேர் பெய்த் ஹவுஸு, பெய்திக் யுவர் ஹவுஸ். சரியா? அப்போ வெயின் வேர் பேத்திக் யுவர் ஹவுஸ், வேர் இஸ் யுவர் ஹவுஸ். நம்ம இந்த ஈஸ் வந்து நம்ம சேர்த்துக்கணும். வேர் இஸ் யுவர் ஹவுஸ் கரெக்டாக வருது மீனிங். துமாரா கர்க்காக. சரியா? உன் வீடு எங்கே இருக்குது? கரெக்டாக? ஓகேயா? ஓகே, இன்றைக்கி வந்து இவ்வளோ போதும். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள். சரியா? ஓகேயா? மாசலாமா.